ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நாங்கள் கண்ட உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் யம்மியான, அதே சமயம் நல்லா ஒரு ஹெல்தியான, ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஆம்லெட் எடுத்துக்கிட்டால் நல்லா ஹெல்த்தியாகவும் ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்ல ஒரு ஐஹாப் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சீஸியான எக் ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அந்த சீஸியான எக் ஆம்லெட், வெஜிடபிள் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஆம்லெட் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சீஸியான வெஜ்ஜி ஆம்லெட் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்டொமக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி சீஸி ஆம்லெட் யாருக்கு தான் பிடிக்காது? குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே இந்த வெஜ்ஜி ஆம்லெட் செய்ய நான் ஒரு கடாயில் ஒரு பேனில் பட்டர் சேர்த்திக்கிறேன். பட்டர் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் இந்த ஆம்லெட் நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், பட்டர் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். இப்போ மஷ்ரூம் நான் பெரிய பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே 3 பேர்த்துக்கு செய்ய போகிறேன். அதனால் மஷ்ரூம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நல்லா இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூமை ஆட் பண்ணி அந்த பட்டரில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் நல்லா குக்காகி வரணும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் மஷ்ரூம் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சால்ட்டும் பெப்பரும் மஷ்ரூமில் நல்லா இறங்கி சாப்பிடும்போது மஷ்ரூம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சால்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி சுண்டி பாருங்கள், இந்த அளவுக்கு மஷ்ரூம் நல்லா குக் ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பேபி ஸ்பினாச் நல்லா ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேபி ஸ்பினாச் இல்லை அப்படின்னா நீங்கள் பாலக்கீரை சேர்த்துக்கலாம். இந்த பாலக்கீரை ரொம்பவே நல்லது. ஸ்கின்னுக்கு, ஐஸுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டயட் இருக்கும்போது இந்த மாதிரி மஷ்ரூம், ஸ்பினாச் எல்லாம் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மஷ்ரூம், ஸ்பினாச் எல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் குடைமிளகாய் பச்சை கலர் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வேறு கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ வேணுமோ ஆம்லெட்டுக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இது கூடவே நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கும்போது நல்ல ஒரு மணமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு வெங்காயம், குடைமிளகாய் எல்லாம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆம்லெட்டுக்கு அப்படியே பச்சையாக தான் சேர்ப்போம். நம்மளுக்கு மஷ்ரூமும் அந்த ஸ்பினாச்சும் மட்டும் நல்லா குக்கானா போதும். இப்போ அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சூட்லேயே இருந்தால் போதும் நமக்கு. நான் இப்போது இங்கே பவுலில் 5 முட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா 3 ஆம்லெட் தாராளமாக செய்யலாம், நம்ம வெஜிடபிளெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ இந்த முட்டை கூட நம்ம வேக வச்ச மஷ்ரூம், ஸ்பினாச் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஆம்லெட் நமக்கு நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போது நான் இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட செரி டொமேட்டோ இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. தக்காளி குக் பண்ணிங்கன்னா மசிஞ்சு போயிடும். இப்போ ஆம்லெட்டுக்கு தேவையான உப்பு கூடவே பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பபுள்ஸ் வர மாதிரி பீட் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு முட்டை ஆம்லெட் நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் வரும். பாருங்கள், நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், பார்க்குறக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். க்ரீன், ரெட், ஒயிட் அப்படின்னு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. பாருங்கள், கைவிடாமல் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இந்த அளவுக்கு நுர வர மாதிரி பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் எக்கு நல்லா ஆம்லெட் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆம்லெட் செய்ய ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் எக்கு ஆம்லெட் நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ ஒரு போர்ஷன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆம்லெட் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகிருக்கணும். பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரணும். அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். பாருங்கள்,
அப்படியே வந்து எப்படி நம்மளுக்கு அப்படியே ஃப்ளஃபியாக வர்றக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ மேலேயும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து அப்படியே ஜென்டிலாக சாஃப்டாக வந்து தடவி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. பாருங்கள், பார்க்குறக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்மளோட நார்மல் ஆம்லெட்டை விட இது பார்க்குறக்கே நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா திக்காகவும் வரும். வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துருக்கங்காட்டி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஆம்லெட்டை வந்து நம்ம திருப்பி போட்டு குக் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள் ஒரு சைடு. இப்போ நான் வந்து சீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நான் மொசரல்லா சீஸ் தான் சேர்த்துக்க போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், இந்த சீஸ் தான் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே துருவின சீஸ் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், சீஸ் வந்து நல்லா தாராளமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நல்லா ஒரு சைடு வந்து சேர்த்துக்கோங்க. கிட்ஸுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து திருப்பி போட போகிறதில்ல. இப்போ வந்து இதை வந்து ஹாஃபாக வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஹாஃபாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து உள்ளேயும் வந்து நல்லா குக்காகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி வந்து போட்டு அந்த சைடும் குக் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 2 சைடும் நல்லா வந்து குக் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்போது அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி போட்டு ஆம்லெட் வந்து நம்மளுக்கு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ளஃபியாக சாஃப்டாக பார்க்குறக்கே யம்மியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் மேலே வந்து எக்ஸ்ட்ரா சீஸ் வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணி சாப்பிடுவாங்க. மேலே இன்னும் கலர்ஃபுல்லாக கொடுக்கறக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வேணுங்கிற அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், சீஸ் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் டயட் இருக்கும்போது இந்த ஆம்லெட் எடுக்கிற மாதிரி இருந்தால் சீஸ் வேண்டாம் அப்படின்னா சீஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே கட் பண்ணும்போது அப்படியே சீஸ் வந்து எப்படி மெல்ட் ஆகி அப்படியே பீஸா மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நான் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண மாதிரி செஞ்சுருக்கேன். சீஸ் வந்து உள்ளே வச்சுட்டு சப்பாத்தி ரேப் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மேலேயும் தேவையான அளவு சீஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செய்யும்போது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட ஈஸியாக இருக்கும். ஒரு நைஃப் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா கிட்ஸ் வந்து எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறக்கே அப்படியே ஒரு கேக் மாதிரி ஃபீல் ஆகும். கிட்ஸுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.